வணக்கம். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா ஈழத்திலிருந்து. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். இது ஒரு விழிப்புணர்வு. மற்றபடி எதுவும் இல்லை. இதை மக்களும் அறிய வேணுமென்ற ஒரு எண்ணம்தான். என்னென்னு சொன்னால், ஒரு எதிர்பார்ப்பு மக்களுக்கு கடமையாற்றுறதுன்றது ஒரு சேவையாக செய்தால், ஒழுங்காக செய்தால் அதை மக்களுக்கு நன்மையை பயக்கணும். அப்படி இருந்தும் செய்யலைன்னு சொன்னால் அந்த வேலைக்கான அதில் இருந்து பிரயோசனம் இல்லை. இப்போ என்ன சொல்ல வாரான்னு சொன்னால், மட்டக்களப்பில் ஈழத்தில், அதாவது மட்டக்களப்பில் இலங்கையில் மாநகர சபை ஒன்று இயங்கி கொண்டிருக்கு. அதில் நிறைய பேர் வேலை செய்கிறீங்க. அதில் எத்தனை பேர் நியாயமான வேலை செய்கிறீங்க இல்லைன்னு தெரியாது, எனக்கு தெரியாது. தெரிஞ்சதை நம்ம சொல்லணும். இன்றைக்கு 2019 இந்த காணி, இந்த தெரு பிரச்சனைகள் நாங்கள் எத்தனையோ தரம் முறைப்பாடு செஞ்சிருக்கிறோம். அதில் 2-3 தரம் வந்து பார்த்து நோட்டீஸ் ஒட்டி, மதிலுக்கு நோட்டீஸ் ஒட்டி போட்டு உடைக்கலை. அப்போ அது என்னென்னு கேட்டுப்பானா, அங்கே அவங்களுக்கு தெரிஞ்ச பெரியாக்கள் சரி அதுதான் அங்கால நடக்குதுன்னா அதுக்கு பக்கத்தில் அவங்க கட்டுறாங்கன்ட்டு இஞ்சால பக்கமும் கட்டுறீங்க. அப்போ பின்னுக்கு இருக்கிற ஆட்கள் 4 குடும்பம், ஒரு வீட்டில் 2 வீடு இருக்குது, அடுத்த வீட்டில் 2 வீடு, 4 வீடு, 4 வீட்டுக்கு 10 அடி ஒழுங்க. சரி, இன்னொரு ஆட்கள் வாங்கியிருக்காங்க, இன்னொரு காணி 5ஆவது. அப்போ 5 பேருண்டா 15 அடி அகலம். தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும் தானே. அப்போ அந்த போக்குவரத்து பாதை நாங்கள் மாநகர சபையில் இது வரைக்கும் 2019 இது வரைக்கும் அவங்க சொன்ன கோட்பாட்டுக்கு கட்டுப்பாட்டுக்கு நாங்களும் அமைஞ்சு வீடு பிள்ளையாரிக்குன்னு திருத்தி செஞ்சு கொடுத்து மாநகர சபைக்கு கீழே நாங்கள் லைசன் எடுத்து எல்லா மாநகர சபைக்கு கேட்டு 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 செய்ய அவங்க அனுமதி இல்லாமல் மதில் கட்டுறாங்க. நாங்கள் கடிதத்தை தரோம். அதை எங்கே போடுறீங்க? நான் என்னட்ட முழுதும் ஃபோட்டோ காப்பி, நான் எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணினனோ அப்போ இருந்து முழு ஃபோட்டோ காப்பி விரிக்கு. சுவரில் ஒட்டுனது, நோட்டீஸ் ஒட்டுனது, உடையாமல் போனது. இப்போ அண்டைக்கு நடக்குது புதுனம் சனி ஞாயிறில் மதில் கட்டுறாங்க. அந்த கட்டின இடம் இப்போவும் பார்த்திங்கன்னா அந்த இடம் சரியாக அமைஞ்சிருக்கான்னு சொன்னால் சரியான கட்டு இல்லை. அப்போ நாங்கள் கடிதம் தாரோம். திங்கட்கிழமை சனி ஞாயிறு கட்டுறாங்க, அத்திவாரம் அதோட நிற்க வச்சு போட்டு கடிதம் தாரோம். அப்போ நீங்கள் ஒரு தரம் பார்த்தீங்களா? அப்போ என்னத்துக்கு நீங்கள் இந்த தொழில்கள்லையும் இந்த இதில் இருக்கிறீங்க, இந்த பதவிகளில் ஒரு நாள் பார்த்து ஏன் இப்படி நடந்திருக்கு? ஒரு தொழில் நாங்கள் உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள நாங்கள் வியாபாரம் சுய தொழில், உங்களுக்கு ஒரு நேர சாப்பாடு அதால் மற்ற நீங்கள் தருவீங்களா? எங்களுக்கு அரசாங்கத்தில் நாங்கள் எதுவும் பயன்பெறலை. நாங்கள் சொந்தமாக சுயமாக உழைக்கிற தொழில். உங்களோட மாநகர சபைக்கு கீழே நாங்கள் லைசன் எடுத்து செய்யக்குள்ளே உங்களுக்கு தெரியும், வாகனம் போகிற இடம் அங்கே தேவைகள் இருக்கும். அந்த பெண்டை சரியாக கொடுக்கலான்ட்டா 2 தரம் ஆக்சிடென்ட் நடந்தது, விபத்து நடந்தது. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நாங்கள் கேட்குறோம்னு சொன்னால் அதில் ஏதோ ஒரு நீதி இருக்குன்னு பார்த்துருக்கணும். அப்போ உங்களுக்கு போஸ்ட் கொடுக்க ஃபோட்டோ கொடுக்குறதுக்கு இருக்கிறீங்க. கேட்டால் நாங்கள் வழக்கு போடணும், உங்களுக்கு காசு. அப்போ என்னத்துக்கு ஐயா நீங்கள் கவர்மெண்ட்டில் இருக்கிறீங்க? மக்களுக்கு சேவை செய்யலைன்னு சொன்னால் நீங்கள் என்னத்துக்கு இருக்கீங்க? நீங்கள் யோசித்து பாருங்கள். எங்களுடைய மனதில் இருக்கிற தாக்கம் என்ன? நாங்கள் சண்டை பிடிச்சித்தான் அதை வாங்கணும், போலீஸுக்கு அறிவிக்கணுமா? அப்போ என்னத்துக்கு நீங்கள் எம்சின்றீங்க? நாங்கள் போலீஸில் போய் அறிவித்து நிற்றாட்டுன்னு நீங்கள் போலீஸுக்கே எல்லாத்தையும் கொடுத்துருக்கலாமே, எல்லாத்தையும் போலீஸுக்கிட்டே கொடுக்கலாமே. என்னத்துக்கு மாநகர சபைண்டு உத்தியோகத்துக்குலாம் நீங்கள் இருக்கிறீங்க? மனுஷனுக்கு சேவை செய்யுங்க ஐயா. மனுஷன் வரி பணத்தில் உங்களோட சம்பளத்தை வாங்குறீங்க, சும்மா வாங்குறீங்களா? எங்களோட ஆதங்கம் தெரியுமா? 2019 நான் ஒவ்வொரு கட்டமும் வச்சிருக்கேன், நான் முழு ஆவணமும் வச்சிருக்கேன். நீங்கள் கடைசி அனுப்பின கடிதம் கூட நான் ஃபோட்டோ காப்பி பண்ணிட்டு தான் அனுப்பினேன். நான் உங்களுக்கு தெரியுமா தெரியாது, நான் வச்சிருக்கேன். அப்போ மாநகர சபை, மட்டக்களப்பு மாநகர சபையில் எத்தனை பேர் பணியாற்றீங்க? அதை நீங்கள் எத்தனை பேர் நியாயமாக செய்கிறீங்க? எல்லாரையும் ஒட்டுமொத்த ஆக்கள் எல்லாம் நான் சொல்ல வரல, செய்யாத அவ்வளோ பேர் எங்களுக்கு நடக்கிற மாதிரி இன்னும் எத்தனை பேருக்கு நடக்கும்? காணி என்றது, போக்குவரத்து பாதைன்றது ஒரு 5 குடும்பம் என்று சொன்னால் 15 அடி. நாங்கள் மாநகர சபை கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் அந்த தொழிலை சுய தொழில். எங்களோட பௌத்த பிழைப்புக்கு, எங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்குது, எங்களோட பௌத்த பிழைப்புக்கு தான் நாங்கள் அதை செய்கிறோம். இதால் எடுக்க வாரவன் 4 பேர் வந்தால் 4 குடும்பம் வாழுது. அதை கொஞ்சமாவது சிந்திக்க மாட்டீங்களா? அப்போ நாங்கள் ஏழ்மைகளாக இருந்து நாங்கள் நல்ல நிலைக்கு வரக்கூடாதுன்ற ஒரு சிந்தனையா? இல்லை நாங்கள் அந்த சமூகத்துக்குள்ளே இருக்கக்கூடாது சிந்தனையா?
அதில் இந்த என்னென்னு பார்த்து திரிக்கலாம். நீங்கள் பார்த்து திரிக்கலாம். என்னத்துக்கு நீங்கள் அதை எங்கள்கிட்ட இந்த வரி அறவுறீங்க செய்கிறீங்க, கண்டுகொள்ளாமல் இருக்கீங்க? நாங்கள் ஒரு நியாயத்தை தானே உங்கள்கிட்ட வந்து கேட்குறோம். அப்போ நீங்கள் கண்டு கொள்ளலைன்னு சொன்னால் நீங்கள் அப்போ எங்களுக்கு என்னத்துக்கு நீங்கள் தேவை எங்களுக்கு? அவங்க சனி ஞாயிறில் கட்டுவாங்க, நீங்கள் பார்த்து திரிப்பீங்க. இப்படித்தானே நடக்குது. நீங்கள் சின்ன பிள்ளைகளா? எங்களுடைய ஆதங்கம் உங்களுக்கு தெரியுமா? நாங்கள் எப்படி இருந்து அப்படி வந்து கொண்டு இருக்கோம்? எங்களோட மனநிலை தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் போக்கில் கொண்டு போகிறோமா? எங்களோட அடுத்த சந்ததிகளும் இப்படி கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே நாங்கள் போய் கேட்குறோம். மெனத்தன்மையாக போய் கதைச்சோம். அவங்க விடலைன்னு தான் நாங்கள் உங்கள்கிட்ட கடிதம் வந்து தந்தோம். ஒரு நாள் வந்து பார்த்தீங்களா? நியாயமாயிறீங்க. நியாயமாக மக்கள் வரியை வாங்கி உழைச்சி சாப்பிட்ற நீங்கள் நியாயமாயிறீங்க. அவங்களோட கோரிக்கையை கொஞ்சம் செவிமடுங்க. போஸ்ட் கொடுத்தோம், போட்டோக்கு கொடுத்தோம் அப்படி நிற்காதீங்க. எங்களோட மனநிலையில் இருக்கிற வேதனை வருத்தம் உங்களுக்கு தெரியாது. நாங்கள் சண்டை பிடிச்சி தானே அதை வாங்கி வச்சு திரிக்கோம். ஒவ்வொரு நேரம் நாங்கள் அதை போய் சண்டை பிடிச்சி எங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அப்போ நாங்கள் உங்கள்கிட்ட வந்து அந்த கடிதத்தை தரத்தை வழியை சண்டை பிடிக்கிறேன்டா. இன்றைக்கு மட்டுமா நாங்கள் சண்டை பிடிச்சிருக்கோம்? ஒரு நியாயமாக உங்கள்கிட்ட வந்து கேட்டோம். பார்த்துருந்தா அந்த சண்டையை மந்திரியாதில்ல. வந்து பார்த்துருந்தா நீங்கள் பார்த்துருந்து இது செஞ்ச பிள்ளை நான் போட்டோ வச்சிருக்கேன், முழுதும் வச்சிருக்கேன். நீங்கள் நினைக்காதீங்க, இந்த தவறை நீங்கள் செய்யாதீங்க. புண்ணியம் கிடைக்கும் யாருக்குமே எவருக்குமே. பாதை வந்து முக்கியத்துவம் கொடுங்க. 15 அடினா 15 அடி, 10 அடினா 10 அடி. எத்தனை பேர் இருக்கீங்க? சனி ஞாயிறில் கவுன்சிலால் கட்டக்கூடாது. அதை என்னத்துக்கு பார்த்துருக்கீங்க? தர்மம் நீதி செத்து கொண்டு போகுது ஐயா. நீங்கள் தர்ம நீதி செத்து கொண்டு போகுது. ஊழல் தான் கூடிக்கொண்டு இருக்குது. எனக்கு மனதில் சரியான வேதனை தெரியுமா? எங்களுக்கு அந்த தொழிலை நீங்கள் நிறுத்துறீங்கல்ல, அந்த நிறுத்தக்குள்ள எங்களுக்கு பெரிய வாகனம் பெறாது, எங்களுக்கு தொழில் செய்ய இயலாது. எங்களுக்கு சாப்பாடு நீங்கள் தருவீங்களா? எங்களோட ஆதங்கம் உங்களுக்கு தெரியுமா? அன்றைக்கு நீங்கள் நாங்கள் படுற வேதனை தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ நல்ல பேர் இருக்கீங்க. மாணவர் இடத்துல வேலை செய்கிறாக்கள் எவ்வளோ நல்ல பேர் இருக்காங்க. அந்த ஒரு சில பெரிய இடத்துல இருந்தது அவங்களுக்கு காசு வாங்குறீங்களா இல்லையா இது எங்களுக்கு தெரியாது. மக்கள் பொறுப்புணர்வோட என்ன சொல்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, என்ன விஷயம்ன்றதை 2 பக்கம் விசாரிங்க. இனியாவது அவ செய்யுங்க. நீங்கள் செஞ்சதுக்கெல்லாம் என்னோட முழு ஆதாரம் இருக்கு. நான் இதை சண்டைக்கு வரணும் ஒன்றும் இல்லை. என்னுடைய ஆதங்கம் அவ்வளவான வேதனை, நாங்கள் பட்ட பாடு, அதை நீங்கள் வந்து பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு நடந்திருந்தால் தெரிஞ்சிருக்கும். நன்றி, வணக்கம். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா, ஈழத்திற்கு நன்றி.